ஹாய் பிரதர், எதுக்கு இந்த வீடியோ போட்டீங்கன்னா, நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் வெடி எப்படி வெடிக்கணும்னு. அது போல வீடியோ யாரும் பண்ண வேணாம்ன்றதுக்காண்டி தான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்ம தினேஷ் மல்லர் அண்ணன் ஒரு ஓன் வாய்ஸ் எனக்காண்டி போட்டிருந்தாரு. தம்பி, நீ பண்றது உனக்கு அது சரியா தெரியலாம், மற்றவங்க உன்னை பார்த்து இது மாதிரி பண்ணாங்கன்னா அது ஆபத்துல தான் போய் முடியும் அப்படின்னு. கரெக்டு தானா? எனக்கு அந்த வீடியோ எடுக்கும் போது ஒரு ஷாட் ஒரு நூல்ல கை தப்பிருச்சுன்னா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். நான் அதை உங்க மத்தியில இரு கரம் கூட்டி வேண்டி கேள்விக்கிறேன். இது போல யாரும் பண்ண வேணாம். நிறைய பேசுற மாதிரி தான் இருக்கு, என்னால முடியல, கொஞ்சம் வேலை இருக்கு. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய். இப்ப இருக்க நலமா இருக்கியா? ஒரு சில வீடியோக்கள் போடும்போது கொஞ்சம் பார்த்து போடு. இந்த வெடி வச்சு போற பத்தியா, உன்னை பார்த்து 4 பேர் நம்மளும் இதே மாதிரி பண்ணணும், நமக்கு லைக் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சு அவனுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுத்திடக்கூடாது அப்படின்றனால அண்ணன்ற கூட பிறந்தவனா நினைச்ச அண்ணன் உனக்கு ஒரு அட்வைஸ் சொல்றேன். ஏன்னா உன்னை ஃபாலோ பண்றவன் எப்படி சொல்றது, அண்ணன் மாதிரியே நம்ம ட்ரெண்டிங் ஆகணும், அண்ணன் மாதிரியே லைக்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு நல்வழிப்படுத்தி அதில் அவன் அது பண்றதா இருக்கணும். கெட்ட வழியில போய் இப்போ நீ சேஃப்டியா அந்த வெடியை பயன்படுத்திடுவ. இப்போ எப்படி சொல்றது, அந்த வில்வாரில் அடிக்கிற வெடியா இருக்கட்டும், இல்லை நீ வெடி அந்த சரத்தை எடுத்து அடிக்கிறதா இருக்கட்டும், அதில் அவன் நீ சேஃப்டியா பண்ணிடுவ. ஆனால் உன்ன மாதிரி எல்லாருமே சேஃப்டியா பயன்படுத்துவாங்கன்றது கேள்விக்குறி தானே இங்கே. அது எவனாவது ஒருத்தன் தவறுதலாக பயன்படுத்தி அவனுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுத்தா அது நமக்கு கஷ்டம் தானே. அதனால அண்ணனா உனக்கு கூட பிறந்த சகோதரனா நான் சொல்றேன். ஏன்னா இது வரைக்கும் நிறைய அண்ணனை மதிச்சு நிறைய விஷயம் பண்ணியிருக்க. அண்ணன் சொன்னதை கேட்டும் அது சம்மந்தமாக வீடியோ போட்டிருக்கேன். அது சம்மந்தம் நான் பேசணும்னு நினைச்சு பேச வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக நான் சம்மந்தமாக அண்ணன் பேசுவேன். ரொம்ப வருத்தமாக இருக்கு, வேற ஒன்றுமே கிடையாது. ஏன்னா உன்னை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது நம்ம இளைஞர்களை நல்வழிப்படுத்தணும். தம்பி தீபக் பாண்டியன் மாதிரி நான் ஆயுதம் எடுத்து என்னோட வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு, ஆயுதம் தேவையில்லடா, நான் இன்னைக்கு கல்வி ஒன்று தாண்டா நம்ம சமூகத்தை திருத்தம் அப்படின்னு தம்பி மாட்டினா, நல்லா படிங்கடா, மது போதையில் இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி நல்ல விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போ. கண்டிப்பாக உன்னால்